அத்திவரதர் வைபவத்தின் 45வது நாள் தரிசனத்தையொட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அத்திவரதர் தரிசனம் நாளை மறுதினம் இரவுடன் நிறைவு பெறவுள்ள நிலையில் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் வைபவத்தின் 45ஆம் நாளான இன்று இளம் ரோஜா நிற பட்டாடை உடுத்தி ராஜமுகுட அலங்காரத்தில் அத்திவரதர் காட்சியளிக்கிறார். பக்தர்கள் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று மட்டும் 4 லட்சம் முதல் 5 லட்சம் பக்தர்கள் அத்திவரதரை தரிசனம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு 2 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுமார் 3,75,00,000 லட்சம் பேர் தரிசனம் செய்தனர். இதுவரை 93 லட்சம் பக்தர்கள் அத்திவரதரை தரிசித்துள்ளனர். இதனிடையே அத்திவரதர் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்காக வரதராஜ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள பொதுமக்கள் தங்கள் வீட்டு வாசலில் தற்காலிக உணவகங்களை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நாளை பிற்பகல் 2 மணியுடன் விஐபி, விவிஐபி தரிசனங்கள் நிறைவு பெறுகின்றன. ஆடி கருட சேவையை முன்னிட்டு நாளை மாலை 5 மணியுடன் அனைத்து தரிசனங்களும் நிறைவு பெறும். நாளை மறுநாளை காலை 5 மணி முதல் பொது தரிசனத்தில் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். 17ஆம் தேதி காலை முதலே அத்திவரதரை அமிர்தசரஸ் குளத்தில் இலக்குவதற்கான பணிகள் தொடங்கும். இதன்பின் 40 ஆண்டுகளுக்கு பிறகே அத்திவரதர் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அத்திவரதரை நடிகர் ரஜினிகாந்த் தனது குடும்பத்தினருடன் நேற்று நள்ளிரவில் தரிசனம் செய்தார். இரவு 12:30 மணியளவில் வந்த அவர் விவிஐபி நுழைவு வாயில் வெளியே சென்று அத்திவரதரை தரிசித்தார். அப்போது அவருக்கும் அவரது மனைவி லதா ரஜினிகாந்திற்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவும் கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியும் தங்கள் குடும்ப சகிதமாக வந்து காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசனம் செய்தனர். விவிஐபி வரிசையில் வந்து தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தேவகவுடா தான் முதல் முறையாக அத்திவரதரை தரிசிப்பதாகவும் இது தமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் எனவும் கூறினார். இதனையடுத்து பேசிய குமாரசாமி தரிசனத்திற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு சிறப்பாக செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடவுள் அருளால் கேரளா, கர்நாடகாவில் நல்ல மழை பெய்ததால் காவிரியில் நீர் வந்து தமிழக அணைகள் நிரம்பியுள்ளதாக தெரிவித்தார். இதனால் இரு மாநில பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அத்திவரதர் தரிசனம் 16ஆம் தேதியோடு நிறைவடைய உள்ள நிலையில் நாளை காலை 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கிழக்கு கோபுர வாசலில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கூறியுள்ளார். ஆடி கருட சேவையின் போது, அதாவது நாளைய தினம் குறிப்பிட்ட நேரம் மட்டும் தரிசனத்தை நிறுத்தி மீண்டும் தொடரலாம் என்று உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிழக்கு கோபுரவாசல் ஏறக்குறைய 12 மணிக்கு மூடப்படும். 12 மணிக்கு கிழக்கு கோபுரவாசல் மூடப்படுகின்ற நேரத்தில் உள்ளே இருக்கின்ற பக்தர்கள் அனைவரும் தரிசித்து வெளியே செல்வதற்கு வழிவகை செய்யப்படும். 4 மணி முதல் ஆடி கருட சேவை தொடங்கும். 8 மணிக்கு ஆடி கருட சேவை நிகழ்வு முடிவரும். 8 மணிக்கு ஆடி கருட சேவை நிகழ்வு முடிந்தவுடன் மீண்டும் தரிசனத்துக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். காஞ்சிபுரம் அத்திவரதர் தரிசனத்தை மேலும் 10 நாட்களுக்கு நீட்டிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அத்திவரதர் தரிசனம் வரும் 16ஆம் தேதியோடு முடிவடைய உள்ள நிலையில் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி சுவாமி கோவிந்த ராமானுஜதாசர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆதிகேசவலு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தினமும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தரிசனத்திற்கு வருவதாகவும் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலத்தவர்களும் அத்திவரதரை தரிசித்து வருவதால் மேலும் 10 நாட்களுக்கு தரிசனத்தை நீட்டிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த அரசு தரப்பு தரிசனத்தை நீட்டிக்க முடியாது என அறநிலையத்துறை அமைச்சரே தெரிவிப்பதாக கூறியது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தரிசனத்தை நீட்டிப்பது குறித்து தமிழக அரசும் அறநிலையத்துறையுமே முடிவு செய்ய வேண்டும், அது குறித்து நீதிமன்றம் உத்தரவிட முடியாது எனவும் திட்டவட்டமாக கூறினார். மேலும் இந்த வழக்கை பொதுநல வழக்காக தொடராமல் கோயில் தொடர்பான வேறொரு வழக்கோடு சேர்த்து முறையிட்டதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் மனுதாரரை எச்சரித்தார். இதனையடுத்து வழக்கை மனுதாரர் திரும்பப் பெறுவதாக கூறிய நிலையில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது.
மதுரையில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு மதம் மாறிய 30 குடும்பங்களை ஊரை விட்டு தற்போது ஒதுக்கி வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவத்தை தழுவியதால் தந்தையையே மகன்கள் ஒதுக்கி வைத்த அவலமும் நடந்துள்ளது. மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சிக்குட்பட்ட சத்தியமூர்த்தி நகரில் காட்டுநாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் 60 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் 1984ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியுள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் 4 பிரார்த்தனை கூடங்கள் அமைக்கப்பட்டு எந்த ஒரு தடங்கலுமின்றி இறை வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த ஆண்டு ஜனவரியில் இந்து முன்னணி சார்பில் சத்தியமூர்த்தி நகரில் கிளை தொடங்கப்பட்டுள்ளது. அதையடுத்து பிற மதம் தழுவுவதில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மதம் மாறியவர்கள் பொது இடங்களில் நடமாடவும் குழாயில் குடிநீர் எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறினால் 5000 ரூபாய் வரை அபராதம் விதித்துள்ளனர். இது போன்ற கட்டுப்பாடுகளுக்கு பயந்து 30 குடும்பத்தினர் மீண்டும் இந்து மதத்திற்கு திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் விடாப்பிடியாக இருந்த எஞ்சிய 30 குடும்பத்தினர் இந்த கொடுமைகளை தொடர்ந்து அனுபவித்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட 70-80 குடும்பங்கள் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் 30 குடும்பம் தான் இருக்கிறோம். எல்லாவற்றையும் கட்டாயப்படுத்தி கட்ட பஞ்சாயத்து போட்டு பயமுறுத்தி அவதாரம் எடுத்து பயந்து கொண்டு எல்லாமே மறுபடியும் இதுவாக மாறிட்டாங்க. நாங்கள் ஒரு 30 குடும்பம் கடந்த ஒரு வருஷ காலமாக ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வாழ்வாதாரத்தை எங்களுடைய வாழ்வாதார வெளியில் போக முடியல. கிராமங்களில் வீடுகளில் நிம்மதியாக தூங்க முடியல, ஆராதனைக்கு நிம்மதியாக போக முடியல. ஆனால் தங்கள் சமூகம் பாரம்பரிய கட்டுப்பாட்டை கொண்டதாகவும் அதனை இழிவுபடுத்தும் நோக்கில் செயல்படும் யாரையும் அனுமதிக்க முடியாது என்றும் மற்றொரு தரப்பினர் கூறியுள்ளனர். மேலும் தங்கள் வீட்டு பெண்களை மதம் மாற்ற முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தாய் மதத்தை விட்டு போவது அவமானம், தாய் மதத்துக்கு திரும்புவது தன்மானம். நீங்கள் வாங்க, உங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று சொல்லி வர்றவங்களை நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். பயமுறுத்தியோ அப்படி இப்படி செஞ்சு நாங்கள் ஏற்றுக்கிறல. கட்ட பஞ்சாயத்து போட்டு 5000 10,000 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. மதம் மாறிய குடும்பத்தை ஊர்தான் ஒதுக்கி வைக்கிறது என்றால் மனைவி மற்றும் பெற்ற பிள்ளைகளே ஒதுக்கும் அவலமும் சத்தியமூர்த்தி நகரில் நடைபெறுகிறது. யாருமே பொண்டாட்டி புள்ள ஒருத்தரும் பேசுறது இல்லை. நானாக கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்கே போய் கடையில் வாங்கினா கூட வாங்க விட மாட்டேங்கிறாங்க. பேசினா அவங்களுக்கு அவதாரம் சொல்லி பேச மாட்டேங்கிறாங்க. இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன செய்யறது? மொத்தம் நடக்க முடியல, எந்திரிக்க முடியல. வீட்டுக்கு போனாலும் மொத்தம் ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க. சத்தியமூர்த்தி நகரில் மதம் மாறியதால் அனுபவிக்கும் கொடுமை குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டுள்ளனர். 1.5 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போதுதான் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு இது எட்டியுள்ளது. ஊருக்குள்ள வரும்போது ஊருக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னதுனால இந்த இடத்துல உள்ளிருப்பு போராட்டம்னு சொல்லி ஒரு வாரமா இங்கேயே இருந்தோம். அதுக்கு பிறகு அதிகாரிகள் பார்த்தது மாதிரி இல்லை. போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு இருந்தாங்க. இப்படிதான் இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு விசாரணை அளவுக்கு 107 போட்டு இன்னைக்கு பிரச்சனைகள் தான் இருக்கிறாங்க. நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், அவங்க தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடும் உழைப்பிற்கு பெயர் போன காட்டுநாயக்கர் சமுதாயத்தினுடைய மக்கள் மதத்தின் பெயரால் இரண்டாக பிரிந்து கிடக்கின்றனர். இவர்களது ஒற்றுமைக்கு அரசு தரப்பில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் ஸ்டாலின், நவநீத கிருஷ்ணன், நியூஸ் 18 தமிழ்நாடு, மதுரை. சென்னையில் செல்போன் பறிப்பு சம்பவத்தில் காதல் ஜோடி ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பியூட்டி பார்லர் நடத்தி வரும் பிரசன்ன லிப்ஷா என்பவர் தேனாம்பேட்டையில் காலையில் நடந்து சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் செல்போனை பறித்து சென்றிருக்கின்றனர். அதில் பின்னால் உட்கார்ந்திருந்தவர் பெண் என்றும் வாகனத்தை ஓட்டியவருக்கு வயது 25 இருக்கும் என்றும் பிரசன்ன லிப்ஷா காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் கூறியிருந்தார். அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்த போது ஜோடியாக வாகனத்தில் வந்த இருவர் செல்போனை பறிக்கும் காட்சி பதிவாகியிருந்தது.
விசாரணையில் சூளைமேட்டைச் சேர்ந்த ராஜு என்பவரையும் தாம்பரத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் சுவாதி என்ற பெண்ணையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இருவரும் காதலர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் ராஜு மீது ஏற்கனவே இருசக்கர வாகனம் திருடிய வழக்கு வடபழனி காவல் நிலையத்தில் நிலுவையில் இருப்பது தெரியவந்துள்ளது. அதோடு கடந்த சனிக்கிழமையன்று மற்றொரு இருசக்கர வாகனத்தை திருடியிருப்பதும் அதில் சென்று கிண்டியிலும் தேனாம்பேட்டையிலும் 2 செல்போன்களை வழிப்பறி செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். 2 செல்போன்களையும் பர்மா பஜாரில் 5000 ரூபாய்க்கு விற்றதாக ராஜு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கும், நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும், தெற்கு மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக பெரம்பலூரில் 8 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறையில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். குமரிக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு குமரிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடர்ந்து தமிழகத்தில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காகத்தான் முதல்வர் வெளிநாடு செல்வதாகவும் சுற்றுலாவுக்காக வெளிநாடு செல்லவில்லை எனவும் அமைச்சர் RB உதயகுமார் கூறியுள்ளார். வெளிநாடு செல்லும் முதலமைச்சருக்கு நீலகிரி வருவதற்கு நேரம் இல்லையா என்ற ஸ்டாலின் கேள்விக்கு அமைச்சர் RB உதயகுமார் பதிலளித்துள்ளார். உலக முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்காக, இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த புனிதமான நடவடிக்கையை கொச்சைப்படுத்துகிற விதமாக ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசியிருப்பது என்பது அவருடைய அரசியலிலே அறவேக்காட்டுத்தனத்தை தான் காட்டுகிறது. இன்னும் அரசியலிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முதிர்ச்சி அடையவில்லையோ என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தை பூமிக்கு பாரம் என விமர்சிப்பவர்கள் காஷ்மீர் விவகாரத்தில் மௌனமாக இருப்பது ஏன் என கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் H. வசந்தகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சிதம்பரம் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தது பற்றி வசந்தகுமார் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். பூமியில் 135 கோடி பேர் இருக்கும், அதில் ஒரு சிதம்பரம் இருக்கிறதுனால இந்த பூமி கீழே போயிட போகுதா? அதில் சும்மா தேவையில்லாமல் அவங்க அந்த 370 தாக்குனதுக்காக சொல்கிறேன். இவங்களுக்கு ஏன் கோபம் வருது? இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டு, 370 ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா, செய்த முறை சரிதானே அவங்க சொல்லட்டு, அது சொல்ல மாட்டேங்கிறாங்களே.